ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 10 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு சாதம் தான் பார்க்க போகிறோம். இதில் குக்கரில் வச்சு எடுத்திங்கன்னா 10 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். வேலை குயிக்காக முடிஞ்சிடும். ஒன் பாட் ரெசிபி தான். என்ன சாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா சாதம் தான். ஒரு கைப்பிடிக்கு புதினாவை க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளையும் க்ளீன் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம், ஒரு லவங்கம், இது எல்லாத்தையும் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்குவோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம் சேர்த்துக்குவோம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையுமே சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுன்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதை சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ இது கூடவே நம்ம உப்பும் சேர்த்துக்குவோம். இதுலேருந்து எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் 1 கப் ரைஸ் வந்து 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அரிசி அதோடு சேர்த்துக்கிறேன். நான் அரிசி சேர்த்தது வீடியோவே எடுக்கல. இது கூட ஒரு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்திங்கன்னா சுவையான புதினா சாதம் ரெடி. பார்த்திங்கன்னா சாதம் நல்லா உதிரியாக வந்திருக்கு, அடி பிடிக்காமல் வந்திருக்கு. இதில் லாஸ்ட்டாக நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் தூவிக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு பரிமாறிடுறேன். இதுக்கு இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா நான் வந்து முட்டை வறுவல் தான் வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் எது வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நமக்கும் வேலை ஈஸியாக முடிச்சிடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.